இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு இயல் 1 என்ன சத்தம் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடலை தான் பார்க்க போகிறோம். இந்த துணைப்பாடத்தில் நம்ம மரபு சொற்களை தெரிஞ்சுக்கலாம். மரபு சொற்கள்னால் முதல்ல என்ன, ஒரு பொருளுக்கும் இல்லை விலங்குகள் எழுப்பும் ஓசைக்கும் ஒரு வார்த்தைகள் இருக்கும். இப்போது ஒரு விலங்கு ஒரு ஓசை எழுப்பும், இன்னொரு விலங்கு இன்னொரு ஓசை எழுப்பும். அந்த மாதிரி இப்போ இந்த ஓசைக்கு நம்ம இப்படி தான் ஒரு குறிப்பிடணும், இந்த சொல்லை வச்சு தான் நம்ம குறிப்பிடணும் அப்படின்னு நமக்கு முன்னோர்கள் முன்னாடியே குறிப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சொற்களை நம்ம இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டே வரோம். அதுதான் மரபு சொற்கள். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். என்ன சத்தம். அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு விடுமுறை என்பதால் செழியன் தன் பாட்டியுடன் ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி சென்றான். ஆடுகள் காட்டின் ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன. செழியன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். அந்த மரத்தின் மேலிருந்து குரங்குகள் அலப்பும் ஓசை அவனுக்கு எரிச்சலாக இருந்தது. அதனால் அவன் வேறு ஒரு மரத்தடியில் சென்று அமர்ந்தான். அங்கிருந்த மரங்களில் அணில்கள் ஓடிப்பிடித்து விளையாடின. அம்மரத்தில் இருந்த குயில் ஒன்று குக்கு குக்கு என கூவியது. குயிலின் ஓசை செழியனின் செவிக்கு இனிமையாக இருந்தது. அப்படியே படுத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். திடீரென ஆடுகள் மே மே என்று கத்தும் சத்தம் கேட்டது. செழியன் பதற்றத்துடன் எழுந்து என்னவென்று கவனித்தான். அருகில் பச்சை புதிர் அருகே நரி ஒன்று ஆடுகளை கொன்று தின்ன நேரம் பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். உடனே ஒரு குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான். அம்பு பட்டு காயமடைந்த நரி ஊளையிட்டு கொண்டே ஓடிவிட்டது. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, செழியன்னு ஒரு பையன், அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கனால பள்ளி விடுமுறை. அதனால் அவனோட பாட்டியோட ஆடை மேய்க்கிறதுக்காக மேய்ச்சலுக்கு செல்கிறான். அப்போது ஆடுகளை காட்டின் ஓரத்தில் மேய விட்டுட்டு இவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து காட்டோட அழகை ரசிச்சிட்ருக்கான். அப்போது அவன் படுத்திருந்த மரத்துக்கு மேலே குரங்குகள் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓசை எழுப்புது. அது அவனுக்கு எரிச்சலாக இருக்குது. அதனால் இன்னொரு மரத்து அடியில் சென்று அமர்றான். அங்கே அணில்கள்லாம் ஓடி பிடித்து விளையாடி கொண்டு இருக்கு. அந்த மரத்தில் குயில் ஒன்று குக்கு குக்குன்னு அழகாக ஓசை எழுப்புது. அந்த ஓசை செழியனோட காதுக்கு இனிமையாக இருக்குது. அந்த இனிமையான சத்தத்தை கேட்டுக்கிட்டே அவன் அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்து ஓய்வெடுக்கிறான். அப்படியே அந்த மரத்துலேயே தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ஆடுகள் திடீர்னு கூச்சலிட்டு மே மே அப்படின்னு கத்தி ஓசை எழுப்புது. என்னடா சத்தம் அப்படின்னு செழியன் எந்திரிச்சு பார்த்தா, ஒரு புதருக்கு அடியில் புதர் பின்னாடி ஒரு நரி அந்த ஆடுகளை எப்படா கடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு நேரம் பார்த்து வெயிட் பண்ணிட்டு அந்த புதருக்கு பின்னாடி இருக்குது. அதை பார்த்து செழியன் பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து வளைச்சி வில்லா மாற்றி அம்பை அந்த நரி மேலே செலுத்துகிறான். அம்பை பட்டு நரி காயமடைஞ்சு ஊளையிட்டு கொண்டே ஓடிடுச்சு. இப்போது நம்ம பார்த்த வரைக்கும் 3 மரபு சொற்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன? குயில் எப்படி ஓசையிடும்? குயில் குக்கு குக்கு என கூவும் அப்படிங்கிறது தான் இங்கே மரபு சொல். அடுத்து ஆடுகள் எப்படி ஓசை எழுப்பும்? ம ம என்று கத்துங்கிறது ஒரு மரபு சொல். அடுத்து நரி எப்படி சத்தம் எழுப்பும்னா, நரி ஊளையிடும். ஓகேவா? அடுத்து போகலாம். அடுத்து செழியன் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன் வீட்டிற்கு கிளம்பினான். தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடன் காடே பரபரப்பாக்கிவிட்டது. பறவைகள் ரெக்கைகளை படப்படவென அடித்து கொண்டு இங்கும் அங்கும் பறந்தன. யானை பிளிரியது. ஆந்தை அலறியது. பிள்ளையும் செடிகளின் மறைவிலிருந்து ஓடியது. மயில் அகவியது. பாம்பும் தன் புற்றிலிருந்து வெளியே சீறியது. குதிரை கனைத்தது. இவற்றையெல்லாம் கேட்ட செழியனுக்கு பயத்தால் நாக்கு வறண்டது. தான் வைத்திருந்த தண்ணீரை குடித்தான். பாட்டியுடன் வீட்டிற்கு செல்லும் வழியில் கம்பங்கொல்லையில் வண்டுகள் முரளும் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. என்னன்னா, அடுத்து செழியன் ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு பாட்டியோட கிளம்புறான். அப்போது தூரத்தில் எங்கோ சிங்கம் முழங்கும் சத்தம் கேட்டது. அப்போ இங்கே மரபு சொல் என்னது? சிங்கம் எப்படி ஒலி எழுப்பும்னா முழங்கும் அப்படிங்க. அடுத்து அந்த சத்தத்தை கேட்ட உடனே காடே ஒரு மாதிரி பரபரப்பாகிடுச்சான். அப்போ பறவைகள் ரெக்கையை படப்படன்னு அடித்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் பயத்தில் ஓடுது. அடுத்து யானை பிளிரியது. ஆந்தை அலறியது. கீரிப்பிள்ளையும் அது ஒரு செடிக்கு பின்னாடி மறைஞ்சிருந்துச்சு, அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு. அடுத்து மயில் அகவியது.
பாம்பு வந்து அதோட புற்றிலிருந்து வெளியே வந்து சீறியது. அடுத்து குதிரை வந்து கனைத்தது. இப்படியெல்லாம் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு செழியனுக்கு வந்து ஒரு மாதிரி பயத்தில் வந்து நாக்கு வறண்டுடுச்சான். ஸோ அவன் வைத்திருந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு பாட்டியோட வீட்டுக்கு செல்றான். அப்போ போகிற வழியில் கம்பங்கொல்லை ஒரு கொல்லை ஒன்று இருக்குது. அதில் வண்டுகள் வந்து முரளும் ஓசை எல்லாம் கேட்டுட்ருக்கு. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே அவன் வந்து வீட்டுக்கு போகிறான். இப்போது இந்த பேரால் நமக்கு நிறையா மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ யானை, ஆந்தை, பாம்பு, குதிரை இதெல்லாம் எப்படி சத்தம் எழுப்பும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் தான் மரபு சொற்கள். அடுத்தது போகலாம். ஊருக்கு அருகே வந்த பிறகுதான் செழியனுக்கு பயம் சற்று குறைந்தது. செழியன் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைந்ததுமே அவனை கண்ட மகிழ்ச்சியில் தொழுவத்தில் இருந்த பசு கத்தியது. செழியன் ஆடுகளை ஆட்டுப்பட்டியில் அடைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சென்று ஆட்டில் தான் கண்ட நரியை பற்றியும் சிங்கம், யானை இவற்றின் சத்தத்தை பற்றியும் மிகுந்த பரபரப்போடு கூறினான். அம்மா செழியனின் துணிவை பாராட்டினார். இப்போது இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அவன் வழியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஊருக்கு பக்கத்தில் வந்தவனு தான் அவனுக்கு கொஞ்சம் பயமே போகுது. இப்போ அவன் வீட்டுக்கு வந்த உடனே தொழுவத்தில் இருந்த பசு வந்து அவனை பார்த்த மகிழ்ச்சியில் கத்துது. அடுத்து அவன் ஆடெல்லாம் வந்து ஆட்டுப்பட்டியில் அடைச்சிட்டு உடனே அவங்க அம்மாட்ட போய் அவன் பார்த்த அந்த நரி பற்றியும் சிங்கம், யானை, அந்த விலங்குகள்லாம் எழுப்பின சத்தத்தை பற்றியும் அவங்க அம்மாட்ட வந்து அப்படியே பரபரப்பாக கூடுறான். அம்மா நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அம்மா வந்து செழியனோட துணிவை வந்து பாராட்டுறாங்க. அடுத்து வாழை தோட்டத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் செழியன் குளித்துவிட்டு வந்தான். அம்மா கொடுத்த முறுக்கை தின்றான். அப்போது தங்கை பூவிழி பால் பருகி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு செழியனையும் பூவிழியையும் பாட்டியையும் சாப்பிட வாருங்கள் என்று அம்மா அழைத்தார். அம்மாவின் குரலை கேட்டதும் இருவரும் சென்று கொடுத்த உணவை உண்டனர். இப்போது அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா வாழைத்தோட்டத்தில் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. அதில் போய் அவன் குளிச்சுட்டு வரான். வந்த உடனே அம்மா வந்து முறுக்கு தராங்க, அதை சாப்பிட்டுட்டான். அடுத்து அவன் பக்கத்துலேயே தங்கை பூவிழி வந்து பால் குடிச்சிட்ருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா செழியனையும் அவன் தங்கையையும் பாட்டியையும் வந்து அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு வர சொல்கிறாங்க. அம்மாவோட குரலை கேட்ட உடனே 2 பேரும் ஓடி போய் கொடுத்த உணவை சாப்பிட்றாங்க. பின்னர் தூங்க போகும் முன் பாட்டி கதை கூறினார். இருவரும் கதையை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். எலியும் எலி குஞ்சும் கீச் கீச் என்று சத்தமிட்டன. எலியின் இந்த சத்தம் பாட்டியின் கதைக்கு பின்னணி சேர்ப்பது போல் இருந்தது. நாய் குரைக்கும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தான். அங்கு பூனை ஒன்று சீறுவதைக் கண்டு நாய் குரைத்த காரணம் அறிந்தான். இரண்டையும் அருகிலிருந்த தென்னந்தோப்பின் பக்கம் விரட்டிவிட்டு வீட்டிற்குள் வந்து படுத்து கொண்டான். பாட்டியும் தங்கையும் முன்னையே தூங்கிவிட்டனர். இப்போ என்னென்னா, பாட்டி வந்து அவங்க 2 பேரும் தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறாங்க. அதை வந்து 2 பேரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. பின்னாடி வந்து எலியும் அதோட குஞ்சுகளும் வந்து கீச் கீச்னு ஒரு சத்தம் போடுது. அதோட சத்தம் வந்து பாட்டி சொல்கிற கதைக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இருக்குது. கதை கேட்டுட்ருக்கும்போதே வெளியே ஏதோ நாய் குரைக்கிற சத்தம் கேட்டு செழியன் வந்து பார்க்குறான். வெளியே ஒரு பூனை சீறுவதை பார்க்குறான். அதனால தான் நாய் குரைக்குது அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறான். பூனையும் நாயையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பில் விரட்டி விட்டுட்டு உள்ளே வந்து படுக்கிறான். அவன் வரும்போது ஆல்ரெடி பாட்டியும் தங்கச்சியும் தூங்கிடுறாங்க. அடுத்து கொய்யாத்தோப்பில் இருந்த மரத்தின் மேலிருந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோ என சேவல் ஒன்று கூவும் ஓசையை கேட்டு கண் விழித்தான் செழியன். கா கா என்று காகமும் தன் பங்குக்கு கரைத்தது. செழியன் உற்சாகமாக துள்ளி எழுந்து அன்றைய நாளின் கடமைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்தான். தன் அனுபவங்களை தன் நண்பர்களோடு பகிரப்போகும் ஆவலுடன் பள்ளிக்கு கிளம்பி சென்றான். பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் ஒலிப்பு முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறிய மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகிறோம். இப்போது காலையில் விடிஞ்சிருச்சு. கொய்யாத்தோப்பில் இருந்த ஒரு மரத்துக்கு மேலே சேவல் ஒன்று கொக்கரக்கோ கொக்கரக்கோ என கூவுது. அந்த சத்தத்தை கேட்டு செழியன் கண் விழிக்கிறான். அது கூடவே காக்கா வந்து அதோட பங்குக்கு காக்கா என அதுவும் கரைக்குது. இதெல்லாம் சத்தத்தையும் கேட்டு செழியன் வந்து கண் விழித்து உற்சாகமாக அந்த நாளோட கடமைகளெல்லாம் செய்யறதுக்காக அவன் கிளம்புறான். அவன் நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் நண்பர்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட பள்ளிக்கு போகிறான்.
அவ்வளோதான், இப்போ கதை முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இந்த கதையில் ஒரு விலங்கும் பறவைகளும் எப்படி ஒலி எழுப்பணும், அந்த ஒலிகளை நம்ம எப்படி சொல்லணும், குறிப்பிடணும் அப்படிங்கிறத முன்னோர்கள் நமக்கு கூறின அந்த மரபுலையே நம்ம இப்போ வரைக்கும் பின்பற்றிட்டு வரோம். நீங்கள் எல்லோரும் அந்த ஒலிகளை ஒரு விலங்குகளும் எழுப்பும் ஒலிகளை கற்றுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.